ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவானதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்க ஒவ்வொரு சிறப்பு இயல்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுத்து எழுதப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த நாட்டு அரசியலமைப்புலேருந்து இது எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்திய அரசியலமைப்பு தான் இருக்கிறதுலே உலகத்திலேயே மிக நீளமாக எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஓகேங்களா? இந்த அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளினுடைய அரசியலமைப்புலேருந்து எடுத்து அதனுடைய சிறந்த பண்புகளை வந்து எடுத்து தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம நாட்டு அரசியலமைப்பில் இணைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க, வேறு நாடுகளிலேருந்து அரசியலமைப்புலேருந்து எந்தெந்த மூலங்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது எப்படி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நாடு வந்து பார்த்திங்கன்னா அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டிலேருந்து என்ன எடுத்திருக்காங்க, என்ன எடுத்து நம்ம அரசியலமைப்பில் சேர்த்துருக்காங்கன்னா அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். ஓகேங்களா? அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அயர்லாந்து நாட்டு அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இது நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அயர்லாந்து நாட்டுக்கு போகணும்னா என்ன வேணும், நமக்கு வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. அப்போ அயர்லாந்து நாடுனா அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. அதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அயர்லாந்து நம்மளை போகணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனோம்னா அங்கே வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி. ஜெர்மனிலேருந்து எதை எடுத்திருப்பாங்கன்னா நெருக்கடி நிலை. ஓகேங்களா? நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. ஸோ இந்த நெருக்கடி நிலை வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் தான் எடுத்திருப்பாங்க. நெருக்கடி நிலையின் போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை வந்து பறிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த அந்த விதிகளை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஜெர்மனியில் தான் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மாத கடைசியில் மணி இல்லைன்னா ரொம்ப நெருக்கடி நிலையாக இருக்கும். நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாத கடைசியில் காசு இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. மாத கடைசியில் மணி இல்லைன்னா நெருக்கடி நிலையாக இருக்கும். ஸோ நெருக்கடி நிலை மணி. இங்கே மணிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ மணி இல்லைன்னா நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ். பிரான்ஸ் நாட்டு அரசியலமைப்புலேருந்து என்ன எடுத்து எழுதியிருக்காங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த 3 வேர்டை வந்து சேர்த்துருப்பாங்க. பிரான்ஸில் இருந்தால் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு எழுதியிருப்பாங்க. குடியரசு, முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்க குடிமகன்லாம் எப்படி இருப்பாங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தோடு இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து நல்லா சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் சகோதரத்துவமாக நல்லா பழகுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. பிரான்ஸ் நாட்டின் குடிமகன். இந்த குடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குடியரசு அப்படின்னு சொல்லுது. குடியரசுங்கிற அந்த அந்த நாட்டு குடியரசு பார்த்திங்களா, இந்திய நாடு வந்து குடியரசு நாடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த குடியரசுக்கான பண்பு எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா பிரான்ஸ் நாட்டிலேருந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய நாடுகள் முடியரசு நாடும் இருக்குது, குடியரசு நாடும் இருக்குது. அந்த குடியரசு வந்து பிரான்ஸ் நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ பிரான்ஸ் நாட்டில் குடிமகன்லாம் சுதந்திரம், சமத்துவம், சுதந்திரத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்கா நாட்டிலேருந்து எதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்கன்னா அரசியல் அமைப்பு திருத்த முறை. ஓகேங்களா? மாநிலங்களவை அவை உறுப்பினர் தேர்வு. இது 2 எடுத்திருக்காங்க. அரசியலமைப்பு வந்து திருத்தர பண்ணுற முறையும் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வும். இது 2ஐயும் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா நாட்டினுடைய அரசியலமைப்புலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னா, மாநிலங்களவை உறுப்பினரை பிரிக்கணும்னா அரசியலமைப்பை திருத்தம் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ மாநிலங்களவையில் இருக்க உறுப்பினர்களை வந்து நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஸோ மாநிலங்களவை உறுப்பினர் பிரிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பிரிக்காவை தான் பிரிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மாநிலங்களவை உறுப்பினரை பிரிக்கணும்னா அரசியலமைப்பை நம்ம வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நாட்டிலேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது திருப்பி திருப்பி கேட்பான். ஓகேங்களா? எக்ஸாமில் ரஷ்யா நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமைகள் எடுத்திருப்பாங்க. முகப்புரையில் வந்து பார்த்திங்கன்னா சமூக, பொருளாதார, அரசியல். ஓகேங்களா? இந்த மாண்புகளை வந்து சேர்த்துருப்பாங்க. சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் மாண்புகளை வந்து சேர்த்துருப்பாங்க முகவுரையில் வந்து பார்த்திங்கன்னா. ரஷ்யா வந்து அடிப்படை கடமைகள். ஸோ அப்போ ரஷ்யா நாட்டில் இருக்க இதை எப்படி ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கலாம்னா, ரஷ்யா நாட்டில் உள்ள குடிமகன்கள் எல்லாம் சமூக, பொருளாதார, அரசியல் மாண்புகளை கடைபிடிப்பதில்
கடமையாக இருப்பார்கள். ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. ரஷ்யா நாட்டுக்காரங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சமூகம், பொருளாதார, அரசியல் இந்த மாண்புகளை கடைபிடிப்பதில் வந்து கடமையாக இருப்பார்கள். பொதுவாவே ரஷ்யாக்காரங்கனாவே நல்லா வந்து கடமையில வந்து எப்படின்னா வந்து கடமைனாவே கட்டுப்பாடா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப கடமையில வந்து கட்டுப்பாடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை கடமைகள் ரஷ்யா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா நாட்ட நம்ம அரசியலமைப்புலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவை கூட்டுக்கூட்டம். ஸோ இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய அரசியலமைப்புல எடுத்து எழுதியிருக்கோம். இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆஸ்திரேலிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற ஈரவையை கூட்டி வணிகர்களுக்கு வர்த்தக சுதந்திரத்தை கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஆஸ்திரேலிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்றத்தோட ஈரவையை கூட்டி வணிகர்களுக்கு வந்து வர்த்தக சுதந்திரம் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா? இந்த நாடாளுமன்றம், ஈரவை கூட்டுக்கூட்டம், வணிக சுதந்திரம், வணிகம் இதெல்லாம் வருது இல்லைங்களா? ஸோ இதை மென்ஷன் பண்ணி அப்படியே ஷார்ட்கட்டாக எழுதியிருக்கேன். ஆஸ்திரேலிய நாடு வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற ஈரவையை கூட்டி வணிகர்களுக்கு வர்த்தக சுதந்திரம் கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா கனடா. கனடா நாட்டிலேருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுடன் கூட்டாட்சி, மத்திய அரசுடைய பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருக்கும் இல்லைங்களா? அந்த பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், மத்திய அரசால் தான் மாநில ஆளுநர்கள் வந்து நியமிக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எங்கன்னா கனடா நாட்டிலேருந்து எடுத்தோம். உச்சநீதிமன்ற அறிவுரை அதிகார வரம்பு, உச்சநீதிமன்றத்திற்கான அறிவுரை அதிகார வரம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனடா நாட்டுடைய அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்து எழுதியிருக்கோம். அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கனடா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி மாநில ஆளுநர் மத்திய அரசுடன் கூட்டாட்சி நடத்த பொதுப்பட்டியல் தயாரித்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. கனடா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற அறிவுரை சொல்லுது. அதை பின்பற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, மாநில ஆளுநர் வந்து மத்திய அரசுடன் கூட்டாட்சி நடத்த பொதுப்பட்டியலை தயாரித்தார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தெரியும். பட் ஆனால் அந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் ஒரு தடவை 2 தடவை சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதில் நிறையா இருக்குது. மத்திய அரசுடன் இப்போ கூட்டாட்சி, மாநில அரசின் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், நிறைய பாயிண்ட்ஸில் வந்து கனடா நாட்டிலேருந்து ஆட் பண்ணியிருக்கும் போது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஷார்ட்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கனடா நாட்டில் என்ன சொன்னாங்க, உச்சநீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி மாநில ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடன் கூட்டாட்சி நடத்த பொதுப்பட்டியல் தயாரித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். அமெரிக்கா நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்கா நாட்டிலேருந்து அரசியலமைப்புலேருந்து எடுத்திருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகள் இது ரொம்ப முக்கியங்க. இது பார்த்திங்க, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, அடிப்படை உரிமைகள் எதுங்க அமெரிக்கா. ஓகேங்களா? இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, அமெரிக்க நாட்டில் வந்து அடிப்படை உரிமைகளை ஒருவர் மீறினால் நீதி சீராய்வு மூலம் பதவி நீக்கம் செய்துவிடலாம். இப்போ அமெரிக்கா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அடிப்படை உரிமையை மீறிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீதி சீராய்வு மூலிமா அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அமெரிக்கா நாடு அடிப்படை உரிமை, நீதி சீராய்வு, பதவி நீக்கம், குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இவங்களோட பதவி நீக்கத்தை பற்றி சொல்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பதவி நீக்கம் ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாட்டிலேருந்து என்னென்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற அரசு. ஓகேங்களா? நம்ம இந்தியா வந்து நாடாளுமன்ற ஆட்சி முறையை தான் பின்பற்றுறோம். ஓகேங்களா? ஒற்றை குடியுரிமை, இந்தியாவோட குடியுரிமை ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, நாடாளுமன்ற செயல்முறை, இடைக்கால தடையாணைகள். ஓகேங்களா? இந்த சிறப்பு சட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போம்னா பிரிட்டனுடைய அரசுலேருந்து எடுத்திருப்போம், அரசியலமைப்பு சட்டத்துலேருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு நாடாளுமன்றம் போகிறாரு, நாடாளுமன்றம் செயல்பட்டு இருக்கும்போதே தன்னுடைய சட்டப்பையிலிருந்து பிரிட்டானியா பிஸ்கட் எடுத்து எந்த ஒரு இடைக்கால தடையும் இல்லாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா குடிச்சிட்டு நாடாளுமன்றம் போகிறாரு, நாடாளுமன்றம் செயல்பட்டு இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சட்டப்பையில் இருந்த பிரிட்டானியா பிஸ்கட் எடுத்து
எந்த ஒரு தடையும் இல்லாமல், இடைக்கால தடையும் இல்லாமல் அவர் பாட்டு சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ நாடாளுமன்றம் போகிறாரு. ஸோ பிரிட்டனுங்கிறது பிரிட்டானியா. ஓகேங்களா? பிஸ்கட்டு. நாடாளுமன்றம் போகிறாரு. நாடாளுமன்ற செயல்முறை தான் செயல்பட்டுட்டு இருக்கும் போதே, ஓகேங்களா? அதுக்கு தான் நாடாளுமன்ற செயல்முறை. செயல்பட்டுட்டு இருக்கும் போதே தன்னுடைய சட்டப்பை, சட்டம், சட்டத்தின் ஆட்சி, அதுதான் சட்டப்பை இருந்து பிரிட்டானியா பிஸ்கட், பிரிட்டன் தான் பிரிட்டானியா பிஸ்கட், எந்த ஒரு இடைக்கால தடையும் இல்லாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன். ஸோ இதை நீங்கள் பிரிட்டன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் எல்லாம் படிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக மறந்துடும். ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஞாபகம் வராது. இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்பயுமே வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசாங்க சட்டம் இருக்குது இல்லைங்களா? 1935 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கூட்டாட்சி விதிகள். ஸோ மத்திய மாநில அரசுக்கும் உள்ள கூட்டாட்சிக்கான அந்த விதிகள், ஆளுநருடைய பதவி, நீதித்துறையை பற்றி சொல்லுது, பொது தேர்வாணையம் வைக்கணும். ஓகேங்களா? நெருக்கடி கால விதி, நிர்வாக விவகாரம். ஓகேங்களா? இந்திய அரசாங்க சட்டத்திலேருந்து இத்தனை எடுத்து எழுதியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு ஒரு பொது தேர்வு நடத்துது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நெருக்கடி காலத்தில் கூட்டாட்சி விதிகள் மூலம் நிர்வாக விவகாரங்களை கவனிக்க முடியும் என்ற வினா 35வது பக்கத்தில் கேட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. இது என்ன ஷார்ட்கட்டே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? அது நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எதையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்திய அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறைக்கு ஒரு பொதுத் தேர்வு நடத்துகிறாங்க. அந்த பொதுத் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் வந்து நெருக்கடி காலத்தில் கூட்டாட்சி விதிகள் மூலம் நிர்வாக விவகாரங்களை கவனிக்க முடியும் என்ற வினா 35வது பக்கத்தில் உள்ளது. 35வது பக்கம்னா இந்த 1935 இந்திய அரசாங்க சட்டம், அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம நீதித்துறைக்கு ஒரு தேர்வு நடத்துகிறாங்க. இப்போ ஹைகோர்ட் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லைங்களா தமிழ்நாட்டில், அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோர்ட் எக்ஸாம் நடக்குது. அதில் வந்து அந்த தேர்வில் வந்து அந்த பொது தேர்வில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆளுநர் வந்து நெருக்கடி காலத்தில் வந்து கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் தான் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடி காலத்தில் வந்து ஆளுநரோட ஆட்சி தான் நடக்கும். மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் ஆட்சி கலைச்சிருவாங்க. ஸோ நெருக்கடி காலத்தில் வந்து கூட்டாட்சி விதிகள் மூலம் நிர்வாக விவகாரங்களை கவனிக்க முடியும் என்ற வினா வந்து பார்த்திங்கன்னா 35வது பக்கத்தில் கேட்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீதித்துறை, பொது தேர்தல் பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். ஓகேங்களா? இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த நாட்டின் மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற தொகுப்பு. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த ஷார்ட்கட்டை வந்து ஒரு 2-3 தடவை சொல்லி பார்த்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு எந்த நாட்டிலேருந்து எந்த இது கேட்டாலும் எழுதிடுவீங்க. அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வந்தாவே போதும். இப்போ பிரிட்டன்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஷார்ட்கட்டை சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு நாடாளுமன்றம் போகிறாரு, நாடாளுமன்றம் செயல்பட்டுட்டு இருக்கும்போதே பிரிட்டானியா பிஸ்கட் தன்னுடைய சட்டப்பையில் இருந்த பிரிட்டானியா பிஸ்கட்டை எடுத்து எந்த தடையும் இல்லாமல் சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அமெரிக்கா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகள் ஒருத்தர் மீறினா வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நீதி சீராய்வு மூலயமா பதவி நீக்கம் செஞ்சிடலாம். அப்படிங்கிறத அந்த ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த ஆன்சரை பார்த்தா உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? நல்லா படிச்சிங்க. ஸோ இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் எடுத்து ஒரு தடவை வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த ஷார்ட்கட்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூங்க.